சுற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நூல் ரெடி பண்ணணும். அந்த நூல் வந்து எப்படி ரெடி பண்ணுறோன்னா, நூலை வந்து இப்படி மடிச்சுக்கணும். 3 4 5 6 எத்தனை வேணாலும் மடிச்சுக்கலாம். ஆனால் சுற்றுறதுக்கு ஒரு நூல், கிரிப்புக்கு வந்து நிறையா நூல் வச்சுக்கணும். இப்போ நான் வந்து 3 நூல் 8 மூலை தான் எடுத்திருக்கேன். அதில் எண்டில் வந்து கொஞ்சமாக நூல் விட்டுட்டு அதை வந்து நம்ம நாட் போட்டுக்கணும். இந்த நூல் எதுக்குன்னா, நம்ம ப்ரைடலுக்கு வந்து கொண்டையை சுற்றி கட்டுறதுக்கு. ரெண்டாவது நம்ம மாலை ஏது நம்ம கட்டுறாங்கன்னா, நம்ம எண்டிங்கில் வந்து மணி குண்டு மணியெல்லாம் வச்சு நம்ம கட்டுவோங்களோ, அதுக்காக தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது நூல் வந்து நடு சென்டரில் இந்த சுருள் இருக்கிற நூல் வந்து சுற்றுறதுக்கு, அந்தாட்ட இருக்கிறது நம்ம கிரிப்புக்கு. இப்போ நடு சென்டர் நாட் போட்ட இடத்துல வச்சு 2 பூ வச்சு நார்மலாக நம்ம பூ கட்டுறவங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பூ மட்டும் கட்டிக்கிறோம். அப்படி எனக்கு பூ கட்ட தெரியாது அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, அதே மாதிரியே வந்து நடுவில் இருந்து 2 இதாக பிரிச்சுட்டு நம்ம வந்து நாட் போடுவோங்கள, நார்மலான ஒரு நாட்டு, அந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு ஒரு விரல் மட்டும் வச்சு கேப் விட்டுட்டு, அந்த விரல் எடுத்ததுக்கப்புறம் கேப் வரும்ல, அந்த கேப்பில் வந்து 2 பூ, இந்த பக்கம் ஒரு பூ, இப்படி இப்படி இந்த பக்கம் ஒரு பூ, இந்த சைடு ஒரு பூ, 2 பூ வச்சுட்டு அந்த நாட்டை நம்ம டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டா போதும். நார்மலாக பூ கட்ட தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரியே கட்டிட்டு அதுலேருந்து நான் சொல்கிறேன், இனிமேல் சொல்கிற ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இப்படி நம்ம 2 டைட் பண்ணிட்டோமா, டைட் பண்ணதுக்கப்புறம் இப்போது அந்த சுருள் இருக்கிற பூ வந்து சுற்றுறதுக்கு இந்த 2ஆக இருக்குதுல்ல, இது 2 4 6 எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். இந்த கொத்தாக இருக்கிற நூலை வந்து இந்த மோதிரவில் சுற்றிட்டு அது கிரிப்புக்கோசரம் நம்ம அந்த பூவை வந்து கிள்ளி பிடிக்கிற மாதிரி, பூவை விட்டுட்டு அந்த பூவோட எண்டு நூலை வந்து நம்ம கிள்ளி பிடிப்போங்களா, அந்த மாதிரி பிடிச்சிக்கணும் அந்த நூலை மட்டும். இப்போது அந்த கிள்ளி பிடிச்ச மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு பூவை எடுத்து அந்த காம்பை வந்து நம்ம பிடிச்சிக்கணும். நல்லா டைட்டாக கிரிப்பை பிடிச்சிட்டு ஒரு பூ எடுத்து அந்த காம்பை மட்டும் நம்ம பிடிச்சிக்கணும். இப்போது அந்த மேல் பக்கம் நூலை விட்டு அதை சுற்றி வந்து அந்த ஒரு காம்போட அடியில் மட்டும் விட்டு எடுத்தால் போதும். நல்லா டைட்டாக இறுக்கி விட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் இதேமாரி இன்னொரு பூவை எடுத்து அந்த காம்பை வச்சுட்டு அப்படியே சுற்றி வந்து அந்த ஒரு பூவோட காம்படியில் மட்டும் விட்டு எடுத்தால் போதும். அதேமாரி தான் இப்போ அந்த ஒரு காம்பை பிடிச்சிட்டு சுற்றி வந்து அந்த ஒரு பூவோட காம்புக்கு அடியில் மட்டும் விட்டு எடுத்துட்டு அப்படியே விட்டுறணும். இப்போது இதே மாதிரி இன்னொரு பூவை எடுத்து காம்பு பிடிச்சிக்கிறோமா, காம்பு பிடிச்சிட்டு சுற்றி வரோம். அதேமாரி அந்த காம்போட அடியில் ஒரு காம்பு வச்சிங்களா, அந்த பூவோட காம்போட அடியில் மட்டும் பிடிச்சி வெளியே எடுத்தால் சரி. அதே மாதிரி தான் சுற்றி நம்ம வெளியே எடுக்கணும். ஸ்டார்டிங் வந்து இப்படி தான் கொஞ்சமாக கிரிஃபு வராதுக்கு இதாக இருக்கும். அதே சுற்றி பழகிடுச்சுன்னா ஈஸியாக சுற்றிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறமேட்டா நீங்கள் பாட்டுக்கு டக்குன்னு சுற்றிட்டே இருப்பீங்க. ஒரு சுற்று 2 சுற்று வர வரைக்கும் பூ இப்போ வந்துடுச்சு. இதுக்கப்புறம்லாம் ஈஸியாக சுற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ வைக்கிறோம், அந்த பூவோட காம்புக்கு அடியில் வச்சு மேலே எடுத்துடுறோம். நம்ம எந்த பூ வைக்கிறோமோ அந்த பூவோட காம்புக்கு அடியில் சுற்றி வந்து மேல் பக்கம் எடுத்துடுறோம். இப்படி தான் இந்த மாதிரி அப்படியே சுற்றிட்டே போகணும். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. உங்களுக்கு புரியுதா புரியலையா, இல்லை நான் பேசுகிறது ஏதாச்சும் மாற்றணுமா, இல்லை ஏதாச்சும் ஈஸியாக டிப்ஸ் இந்த மாதிரி எதனா சொல்லணுமா அப்படின்ட்டு, இந்த நூல் எதுக்குன்னு நான் கடைசியாக சொல்கிறேன், வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தாவே புரியும் பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்படி பூவை வச்சுட்டு சுற்றி வந்து அந்த ஒரு காம்பு கடியில் மட்டும் விட்டு நம்ம எடுத்துருவோம் பாரு. அதேமாரி சுற்றினோமா இப்போ இவ்வளோ வந்துடுச்சு பூ வந்துடுச்சு. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. அப்படியே இனிமேலாம் டக்குன்னு வச்சு சுற்றிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். வைக்கிறோம், காம்பை பிடிக்கிறோம், சுற்றி வந்து அந்த காம்பு கடியில் விட்டு மேலே எடுத்துருவோம்.
விற்கிறோம், சுற்றுறோம், காம்பு கடியில் விட்டு மேலே எடுத்துரும், விற்கிறோம், சுற்றுறோம், காம்பு கடியில் விட்டு மேலே எடுத்துடணும். இதுதான் பூ சுற்றுறதோட கான்செப்டே அதுதான். நீங்கள் கடையிலலாம் பூ சுற்றுறவங்கள பார்த்துருப்பீங்க, அங்கங்கே பக்கங்கிறவங்கிட்ட பேசிகிட்டே கூட சுற்றுவாங்க. அவங்களுக்கு தெரியும், சுற்றி வந்து அந்த கை கடியில் விற்கிறத வச்சு எடுத்துட்டா சரி, அவ்வளோதான். உங்களுக்கும் சுற்றி கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் அப்படி தான் பண்ணுவீங்க. ஆக்சுவலி இது நேற்று பூ மொக்காக இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் மொக்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லா காம்பு நீட்டாக இருக்கிற மொக்கு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே நீங்கள் கற்றுக்குவீங்க. பூ பாரு எவ்வளோ அழகாக வருதுன்ட்டு. இந்த ஜாஸ்மின் பூவெலாம் மாலை நம்ம செஞ்சு நம்ம ஈவினிங் ரிசப்ஷன்லாம் போட்டாங்கன்னா அது செம்மையாக வாசனை இருக்கும். ஈவினிங் டைம் ரிசப்ஷன் அப்போ தான் அந்த மொக்கு மலரும். உங்கள் வீட்டில் ரிசப்ஷன் இந்த மாதிரி ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா மாலைலாம் கடையில் வாங்கணுன்றதுலாம் இல்லை. இந்த மாதிரி செய்ய தெரிஞ்சிச்சுன்னா ஜாஸ்மின் பூவில் செய்யலாம். இதே மாதிரி தான் வந்து சம்மிங் பூ மாலையும் இதே மாதிரி தான் வச்சு சுற்றிட்டே போவோங்க. அப்படி இல்லைன்னா இனி வரும் இதில் வந்து நான் ஈஸியாக எப்படி மாலைலாம் செய்யறதுன்றதும் போடுவேன். அந்த வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் வச்சுட்டு அதை சுற்றி மேலே எடுத்து வந்துடணும். உங்களுக்கே பார்த்தா தெரியும். பக்கம் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ நல்லா தெரியும் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பூ வச்சுட்டு அப்படியே சுற்றி வந்து அந்த ஒரு பூ அடியில் மட்டும் விட்டு மேலே எடுப்பேன். இப்போ அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு ப்ரைடல் ஒரு கொண்டைக்கு மேலே நம்ம பின்னாடி போடுவோங்கள அந்த ப்ரைடலில் அந்த கொண்டையை சுற்றுற அளவுக்கு பூ மட்டும் நான் சுற்றி இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நம்ம சுற்றிட்டு அந்த கீழே நூல் ஒன்று எக்ஸ்ட்ரா தொங்குதில்ல, அது எதுக்கு தெரியுமா? அதே மாதிரி எண்டிங்லேயும் நூல் விடுவேன். விட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். நம்ம நிறையா ப்ரைடல் மேக்கப்பில் வந்து நம்ம பின்னாடி வந்து சின்னதாக ஒரு கொண்டை போட்டு தான் நம்ம செய்வோம். அப்படி இல்லைனாலுமே பின்னாடி வந்து நம்ம பூ வந்து ரெட்டை சுற்றி இல்லைன்னா அந்த மாதிரி வைப்போம். அப்படி அதை சுற்றி அந்த கொண்டையை சுற்றி அந்த 2 நாட்டையும் இறுக்கி கட்டிட்டோமா, நம்ம கொண்டை ஊசி நம்ம வந்து சொருக வேண்டிய அவசியமும் இல்லை. இருந்தாலும் ஒன்று மட்டும் சொருக்குனாவே போதும். அதான் டைட்டாக கட்டினதுக்கு அப்புறமேட்டா அந்த பூ வரவே வராது, நாமளாக கழட்டி எடுக்கிற வரைக்கும். இப்போ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இப்போது கடைசியாக ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரோஸ் குச்சி இருக்குல்ல, அந்த குச்சியை வந்து இந்த மாதிரி சின்னதாக உடச்சி அதை நடு சென்டரில் வச்சு நம்ம கீழே பூ கட்டினோம் தெரியுமா, 2 பூ வச்சு, அந்த மாதிரி இதையும் ஒரு நாட்டு போட்டு அந்த நாட்டுக்குள்ளே ரோஸ் குச்சி வச்சு நல்லா டைட்டாக இருக்க கட்டிட்டு இன்னொரு முடிச்சு போட்டு விட்டுறணும். 2 முடிச்சு டைம். அவ்வளோதான், பூ வந்து உருவிட்டு வராது. முடிஞ்சு. இப்போது நம்ம எவ்வளோ நூல் தேவையோ அவ்வளோ நூல் விட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இந்த மாதிரி தான் கட்டணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.